காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலில் தமிழ் மாத கடைசி ஞாயிறு சிறப்பு பூஜை. காய்கள் கனிகள் படைத்து வழிபாடு. சிறப்பு அலங்காரத்தில் சங்கிலி பூதத்தார். வைகாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையை மகா தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு அணை அருகே தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சொரிமுத்தையனார் சங்கிலி புதத்தார் சாஸ்தா கோவிலில் வைகாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சாஸ்தாவின் முதல் கோவிலாக வணங்கப்படும் இந்த கோவிலில் சொரிமுத்தையனார் பூரணா புஷ்கலை தேவிகளுடன் அருள் பாலிக்கின்றார். சங்கிலி புதத்தார் மற்றும் மொட்டையன்சாமி நாட்டார் தெய்வங்களாக பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகின்றனர். இங்கு ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலவாசல் புதத்தார் மாதாந்திர பூஜை குழு சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சிறப்பு பூஜைகளில் பங்கேற்க தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக வந்து வழிபட்டு தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி செல்கின்றனர். இதனையடுத்து வைகாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சங்கிலி புதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு காய்கள் கனிகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு நைவேத்தியமாக படைக்கப்பட்டன. நண்பகல் முதல் நடைபெற்ற அபிஷேகம் அலங்காரம் பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சங்கிலி புதத்தாருக்கு நேர்ச்சியாக பக்தர்கள் சங்கிலியால் தம்மையே அடித்துக் கொண்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலவாசல் சங்கிலி புதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகனை சந்தோஷப்படுத்திருக்காரு. கைலாயத்தில் அடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அடி அடிப்பான்.